ஓகே, இங்க வேறங்கடா. பட் நாங்கள் இப்ப இந்த ஹீட் கண்டக்டிவிட்டியில போன கிளாஸ் படிச்சது தியரி, அதோட கணக்கு சும்மா பார்த்து நாங்கள் இப்ப வந்து நாங்க என்ன பார்ப்போம், ஒரு இதுல வர கணக்குகளை எப்படி ஈஸியா செய்யலாம் இந்த ஷார்ட் கட்டருக்கா சொல்லி போட்டு போறோம் நாங்கால ஒரு எம்சிக்கு வாரது என்ன. ஓகே, இங்க பார்ப்போம். நோமலா இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேயில இருந்து நான் வாரம். இப்ப என்ன வேண்டாடா, இது ஒரு தடை, இது ஒரு ஆரண்ட ஒரு தடை ஒன்று இருக்குது, எலக்ட்ரிசிட்டி. அதுல அந்த கன்செப்ட் இருக்கா உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்தி போட்டிருக்கவா. இந்த தடைக்கு ஊடாக ஒரு மின்னோட்டம் ஓடணும் என்றால் எங்களுக்கு இந்த தடைக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும். சிம்பிளா சொல்ல போனா அழுத்த வேறுபாடுன்றது என்ன, அதாவது ஒரு ஏற்றத்தை ஒரு தடைக்கு குறுக்காக நாங்கள் நகர்த்த வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலை, அதுதான் அழுத்த வேறுபாடு கதைக்கிறோம் நாங்கள். அப்ப இப்படி மின்னோட்டம் ஓட போகுது, இந்த திசையில இப்படி ஒரு மின்னோட்டம் ஓட போகுது என்றால் எனக்கு நார்மலா உங்களுக்கு என்ன தெரியும், பேசிக்கா அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்தை நோக்கி கரண்ட் ஓடுதுன்னு பாக்குறாங்க. இது வந்து வோல்டேஜ் கூடின இடம் V1, இது வோல்டேஜ் குறைஞ்ச இடம் V2. அப்ப இதுக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று இருந்தால்தான் ஒரு தடைக்கூடாக ஒரு மின்னோட்டம் ஓடும். இந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும் என்னண்டு, V7 I into R. ஓகே தானே. அப்ப எவ்வளவு மின்னோட்டம் ஓடுதோ பர்டிகுலர் தடை கூடாக அவலத்துக்கு அழுத்த வேறுபாடுங்களுக்கு அந்த தடையை குறுக்க இருக்க வேணும் நோமலா தெரியும். இப்ப இப்ப பாப்போம், இந்த தடை இல்லைங்க பாருங்கடா. இப்படி ரெண்டு தடை இருக்கு, இது ஆரண்டு தடை, இது இன்னொரு ஆரண்டு தடை. இப்ப இது வந்து என்ன நாங்கள் கதைக்கிறோம், நாங்கள் தொடர்நிலை என்று கதைக்கிறோம் நாங்கள். இதுல இப்ப இதுக்கு குறுக்க 2 வோல்ட் என்ற ஒரு அழுத்த வேறுபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனூடாக ஐ என்ற மின்னோட்டம் ஓடுதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இந்த தொடர் நிலையில இந்த தடை கூடாகவும் ஐ என்ற மின்னோட்டம் தான் ஓட போகுது, இந்த தடை கூடாகவும் அதே மின்னோட்டம் தான் ஓட போகுது. சோ இந்த தடை குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு எவ்வளவு, இந்த தடை குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு எவ்வளவு பார்த்தோம் என்றால், இப்ப இதுல 2 வோல்ட் அழுத்தம் இருக்குன்னு வைப்போம், இதுல புவித்தொடர்பு பண்ணி வர்றேன் 0 என்ற ஒரு அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப இது ஏன் வளம் சொல்றேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு கூட நாங்கள் ஹீட் கண்டக்டிவிட்டியை கம்பேர் பண்ணி கதைக்க போறோம், அதுக்காண்டி தான் இது சொல்றேன். இது இப்ப படிப்பிக்கையில வேன் இதை பிரிச்சு சொல்லி போட்டு அங்கே போறோம். அப்ப 2 வோல்ட் அழுத்த வேறுபாடு இருக்கு. இப்ப V7 IR படி 2 தடைகளை கூடாகவும் ஒரே மின்னோட்டம் தான் ஓடுது. சோ I மாறும். எனவே V ப்ரொபோர்ஷனல் டு R இருக்க போகுது. என்னண்டு தடைக்கேற்ற மாதிரி அழுத்தம் விழ போகுது. இது ஈக்குவல் தடை. சோ இதுக்குள்ள விழக்கூடிய அழுத்த வேறுபாடும் இதுக்குள்ள விழப்போற அழுத்த வேறுபாடும் சமனா இருக்க வேண்டும். மொத்த வாங்களுக்கு 2 வோல்ட் இருக்கு, எனவே இதுக்கு குறுக்க V விழும், இதுக்கு குறுக்க V விழும். எனவே இந்த ஜங்ஷன்ல எவ்வளவு அழுத்தம் இருக்க போகுது, V என்ற அழுத்தம் இருக்க போகுது. அப்ப கோமனா அப்படி பாக்குறாங்களோ இல்லையோ. இது ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன், இங்க வேறங்கடா. இது ஒரு 2R என்ற தடை, இது ஒரு R என்ற தடை. ஓகே தானே. இதுல வந்து பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல 3 வோல்ட் அழுத்தம் இருக்கு, இந்த இடத்தை புவித்தொடர்பு பண்ணி விடுறோம். இதுல இருக்கிற அழுத்தம் 0 என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து நான் என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால், இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்ன, இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம் என்ன, இதான் பேட்ட கேள்வி. அப்படின்னு என்ன எங்களுக்கு தெரியுது, இதுக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு எவ்வளவு, 3 வோல்ட். இதனூடாக ஓடுற மின்னோட்டம் எவ்வளவு, I. ஏதோ இதனூடாக ஐ மின்னோட்டம் ஓடினால் தொடரண்டபடியால் இதனூடாகவும் அதே ஐ மின்னோட்டம் தான் போக வேண்டும். அப்படி என்றால் V is equal to IR படி 2 தடைகளுக்கூடாகவும் போற மின்னோட்டம் I ஒரே அளவான மின்னோட்டம். எனவே அழுத்த வேறுபாடு தடைக்கு நேர்விகித சமனாக இருக்க போகுது. இப்ப யோசிங்களா, மொத்தம் இது கொடுக்க 3 வோல்ட் என்ற அழுத்த வேறுபாடு இருக்கு, தடைக்கு நேர்விகித சமன் என்றால் என்ன நடக்கும்,
தடை 2 மடங்கா இருந்துச்சென்றால், அதாவது இதுக்குள்ள 2 மடங்கான அழுத்த வேறுபாடும் இதுக்க 1 மடங்கான அழுத்த வேறுபாடும் விளங்குதா? இதுக்க 2 வோல்ட், இதுக்க 1 வோல்ட். எனவே இந்த இடத்துல 3 வோல்ட் என்றால் இந்த இடத்துல இதுக்குள்ள 2 விழுந்துட்டு என்றால் இதுக்குள்ள 2 விழும், அது குறுக்க 2 இல்லாம போகும். போச்சென்றால் இந்த சந்தியில வி என்ற அழுத்தம் இருக்கும். இப்ப ஓகே தானே? இது உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டியை நான் இப்ப காய்ச்சிருக்கிறேன். இதை எப்படி கொண்டு எங்களை கீட் கண்டக்டிவிட்டியோட தொடர்படுத்த போறோம் தான் அவங்கள பார்க்க போறோம். ஓகே தானே? சரி, இங்க வேறடா கடைசியா நாங்கள் கதை கேட்க என்ன பார்த்த? நாங்கள் கடைசியா கதை கேட்க இப்படி ஒரு கண்டக்ட் வெப்பத்தை கடத்தக்கூடிய கூடிய ஒரு கடத்தியோட இருக்கிறவங்கள்ட்ட இருந்திருந்தால் இவருக்கூடாக போற வெப்ப பாய்ச்சல் வீதம் dQ/dt என்று கதைச்சினாங்கள். இவற்றை cross section ஏரியா A என்று வச்சா, இவற்றை மொத்த நீளம் L என்று வச்சு கொண்டா, அதே நேரம் சுற்றுச்சூழல் எங்களுக்கு இந்த புறச்சூழல் காவற் கட்டிடப்பட்டிருக்கணும். காவற் கட்டிட இன்சுலேட் பண்ணியிருக்கணும். அண்டா இதுல இருந்து ஹீட் வழியால இந்த பகுதிக்குள்ள இழக்கப்படாது. அப்ப இதுல இருந்து வார ஹீட் அப்படியே இங்கதான் இழக்கப்பட்டிருக்கணும். இப்ப இதுல இருக்கிற வெப்பநிலை θ1, இந்த இடத்துல இருக்கிற வெப்பநிலை θ2. சோ வெப்ப பாய்ச்சல் வீதம் dQ/dt எவ்வாறு எழுதப்படலாம்? K into A into θ1 minus θ2 over L. இது உங்களுக்கு தெரிஞ்ச கடைசி கிளாஸ் நாங்கள் பார்த்த விஷயம் இதுதான். ஓகே, என்ன என்று நம்மடியா பாத்துறாங்க. இப்ப என்ன கன்செப்ட் இதுல நான் நார்மலா கணக்கு செய்ய ஓகேடா, சரிதானே? இப்ப என்ன கன்செப்ட் இதுல இதை வச்சு கொண்டு நான் இப்ப 2 கடத்திய ஒண்டா சேர்த்து விட்டா எப்படி ஈஸியா அங்கால கணக்கு செய்யலாம்ன்றதான் பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இதுல வச்சு கொண்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். என்னண்டா வடிவா பாருங்கடா விஷயம் சொல்ல போறேன்னு. இப்ப கேன்றது கண்டக்டிவிட்டி, கே என்றது வெப்ப கடத்தாறு. அதாவது அந்த கடத்தி எவ்வளத்துக்கு எஃபிஷியண்டா, எவ்வளத்துக்கு வினைத்திறனா தன்னக்கூடாக வெப்பத்தை கடத்துதுன்றதுதான் இந்த கேயால தீர்மானிக்கப்பட போகுது. சோ இப்ப நான் இதை என்னத்தோட கம்பியா பண்ணி கதைக்க போறேன்டாலடா, நோமலா இங்க பாருங்கோ. இப்ப கதைச்ச தடை, ஒரு தடை ஒரு தடை இருக்குது. இந்த தடைக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு இருக்குது. அழுத்த வேறுபாடு ஒன்று இருந்துச்சென்றால் ஒரு கரண்ட் ஒன்று ஓட போகுது. ஓகே தானே? சரி, அப்ப வடிவா பாப்போம் ஒரு விஷயத்த. ஒரு தடைக்கு தடைக்கூடாக மின்னோட்டம் ஓடணும் என்றால் அழுத்த வேறுபாடு இருக்க வேணும் என்றது எவ்வளவு உண்மையோ, இதே மாதிரி தான் ஒரு கடத்தியோடால் இருந்துச்சென்றால் அது தனக்கூடாக வெப்பத்தை கடத்த வேணும் என்றால், ஒரு கடத்தி தனக்கூடாக வெப்பத்தை கடத்த வேணுமாக இருந்தால் இதுக்கு குறுக்க ஒரு வெப்பநிலை வித்தியாசம் இருக்க வேணும். காய்கறவளங்கதா சொல்றது என்ன? ஒரு தடைக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு இருந்தா தான் மின்னோட்டம் ஓடும். இதே மாதிரி ஒரு கடத்தி ஒன்று கூடாக வெப்பம் ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்துக்கு தேறியதாக பாய வேணும் என்றால் அதுக்கு குறுக்க ஒரு வெப்பநிலை வித்தியாசம் இருக்க வேணும். அடுத்த விஷயம், இதே தடையில பார்த்தோம் என்றால் தடையினுடைய குறுக்குவெட்டு பரப்பு மாறைக்கு எல்லாம் எங்களுக்கு என்ன மாறும்? தடையின் அளவு மாறும். ஏனடா ஒரு தடை எவ்வாறு தீர்மானிக்கப்படுது? R சமன் ரோ L over A. R சமன் ரோ L over A. அப்ப ஆரண்டா தடை, ரோண்டா அவற்றை தடைத்திறன், அது அவற்றை மெட்டீரியல்ல தங்கக்கூடிய ஒரு தன்மை. எல்ன்றது நீளம், தடையுடைய நீளம் கூடினால் தடை கூடும். ஏ என்றது குறுக்குவெட்டு பிறப்பு, குறுக்குவெட்டு பிறப்பு கூடினால் தடை குறையும். இதே மாதிரி படியா பாருங்கடா, ஐ என்றது மின்னோட்டம் தானே? ஐ என்றது மின்னோட்டம். மின்னோட்டத்துல மீனிங் என்ன? அதாவது யூனிட் டைம், ஒரு செகண்ட்ல யாதாயிரம் ஒரு குறுக்குவெட்டு பிறப்ப கடற்கிற ஏற்றத்தினுடைய அளவுதான் மின்னோட்டம். அப்ப மின்னோட்டம் சிம்பிளா சொல்ல போனாலடா ஏற்ற பாய்ச்சல் வீதம் என்று கதைக்கலாம். மின்னோட்டத்தை சிம்பிளா கதைச்சம் என்றால் என்ன கதைக்கலாம்? ஏற்ற பாய்ச்சல் வீதம். இதே மாதிரி இதுக்குள்ளால போற dQ/dt நாங்க என்ன கதைக்கிறோம்? நாங்கள் வெப்ப பாய்ச்சல்
வீதம் அப்படித்தானே நினைக்கிறோம் நாங்கள் நேரம். வெப்ப பாய்ச்சல் வீதம் அப்படியே வெப்ப பாய்ச்சல் தான் உண்மையா. அப்ப வெப்ப பாய்ச்சல் வீதம் தானே உண்மையா. நாங்கள் வெப்ப பாய்ச்சல் நினைக்கிறோம். அதாவது அழகு நேரத்துல இவ்வளவு வெப்பம் இதால கொண்டு வரப்படுகிறதோ. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கணும் என்றால், தடைக்கூடாக போற மின்னோட்டம் ஐ வந்து ஏற்ற பாய்ச்சல் வீதம் என்ற மாதிரி டிகியூ பை டிடி என்றது வெப்ப பாய்ச்சல் வீதமாக இருக்கும். ஓகே தானே. அப்ப இங்க மின்னோட்டம் போடணும் என்றால் அழுத்த வேறுபாடு ஒண்ணுகளுக்கு வேணும். இதே மாதிரி இது கூட வெப்பம் பாயணும் என்றால் வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று வேணும். ஓகே தானே. அப்ப இதுல இந்த விளங்கணும். நான் இன்னொரு புது ஒரு கன்செப்ட் டேர்ம் ஒன்று சொல்ல போறேன் என்னென்றால், இங்க தடை மாதிரி இங்கேயும் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட எங்களை ஹீட்டுக்குரிய ஒரு தடையடா விளங்க சொல்றது. இப்ப இந்த தடை வந்து என்னது, மின்னோட்டம் போறதுக்கு ஒரு தடை மாதிரி. இவற்ற மெட்டீரியல்ல இருக்கிற தடை என்ற கன்செப்ட் என்னென்றால் இந்த வெப்பம் பாயத்துக்குரிய தடை மாதிரி விளங்குதா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்ல போனா, நல்ல கடத்திகள் வந்து தடையை குறைச்சி வச்சிருக்கும். விளங்க நல்ல கடத்தி என்ன, நல்ல கடத்தி மேலும் இப்ப 2 கடத்தியை கம்பியா பண்ணிக்க நல்லா கடத்தக்கூடிய கடத்தி என்ன அர்த்தம், தடை குறைவென்ற அர்த்தம். அதே மாதிரி இங்க வந்து நாங்கள் கே என்றா என்ன பார்க்கணும். நாங்கள் இங்க வேங்கடா இந்த கே என்றா என்ன, வெப்ப கடத்தாறு ஹீட் கண்டக்டிவிட்டி. சோ இங்க வந்து பார்த்தோம் என்றால் கே என்றது கண்டக்டிவிட்டி, ஹீட்டினுடைய கண்டக்டிவிட்டி. சோ இவருக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு தடை ஒன்று குறைக்க போறோம். எப்படி, ஆர் சமன் எல்லோவ கே ஏ என்று கதைச்சு கொள்ளலாம். இங்க பாருங்கடா, ஆர் சமன் எல்லோவ கே ஏ. இந்த கேன்றது என்ன, வெப்ப கடத்தாறு. அப்ப இதுல வந்து என்ன சொல்ல போறோம் என்றால், வெப்ப கடத்தாறு கூட வந்தால் தடை குறையுது பாருங்கடா. அந்த வெப்பம் பாயத்துக்குரிய தடை குறைவு. சிம்பிளா சொல்ல போனால் அண்டை கலச்சமாய்த்தான் ஒரு மரமும் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, ஒரு உலோகமும் இருக்குது. மரம் என்ன செய்யும், நல்லா அது மரம் உலோகம் என்ன செய்யும், நல்லா ஹீட்ட கண்டக்ட் பண்ணும். அப்ப அவருக்குரிய கே கூட, கண்டக்டிவிட்டி கூட. இப்ப கண்டக்டிவிட்டி கூடுதென்றால் வெப்பத்தை நல்லா கடத்தும். அப்ப தடை என்ன செய்யும், குறையும். அப்ப இங்க நான் புது டேர்ம் இங்க அதைக்கிற மாதிரி தடை என்னமா, ஏன்னா இங்க அதைக்கிற விஷயம் இது விளங்கா சொல்றது. அப்ப இங்க வந்து கண்டக்டிவிட்டி கே கூட கூட அங்கட தடை அவற்றை வெப்பம் பாயிரத்துக்குரிய தடை குறைவாக இருக்கும். குறுக்குவட்ட பரப்பு ஏ கூட கூட தடை குறைவாக இருக்கும். நீளம் கூடி சென்றால் தடை கூடும். ஏன், கன தூரத்துக்கு கூடாக கன அணுக்களை இடிச்சு 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 இடிச்சால் அவர் வெப்பத்தை கொண்டு போகணும். முழங்க இப்படியோ வெப்ப தங்களை ஒண்ணு இழக்கத்தான் வேணும். அப்ப கன இடத்துக்கு கூடாக டிராவல் பண்ணணும். அப்ப எல் கூடினால் தடை கூடும். நானே இப்படி ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்டா, கணக்கு செய்யறது ஈஸியா இருக்கும்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். நான் ஒரு கணக்கு நேரடியா போறேன். அப்ப இவ்வளவு எங்களுக்கு காணும் கணக்கு எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இவருக்குரிய தடை ஹீட்டை கொண்டு போறதுக்குரிய தடை என்றது என்னென்றால் எல்லோவா கே, அதாவது நீளம் கூடினால் தடை கூடும் என்று நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம். கே கூடினால் தடை குறையும். அவருக்குரிய தடை ஹீட்டை கொண்டு போறதுக்குரிய தடை குறையும். ஏ கூடினாலும் தடை குறையும். இவ்வளவு உங்களுக்கு இனஃப். அப்ப 2 கடத்திய பக்கத்துல பக்கத்துல இப்படி கொழுகி விட்டோம் என்றால், நாங்கள் இப்ப பொது ஜங்ஷன், அதாவது கொமன் சந்தியில தங்குற பொதுவான சந்தியில இருக்கிற அந்த வெப்பநிலையை காண்றதுக்கு தான் கூட கேள்விகள் கேட்கிறவங்க. அது ஒருக்கா பார்ப்போம் இப்படி செய்கிறேன், ஈஸியா செய்கிறேன் பார்ப்போம். ஓகே, நான் அந்த கேள்வி அதில் போடுறேன், நீங்கள் தான் ஆன்சர் போட போறீங்க டக்குறாங்க. ஓகே தானே, சரி. ஓகே, அடே இப்ப அதுக்கு மேலே அதுல சரி நான் நோட் பண்ண போறீங்களா, டக்குனு நோட் பண்ணிக்கொள்ளுங்க டக்குன்ட்டு ஒரு. ஓகேடா, சரி இங்க வேறங்கடா. சரி இங்க வேறங்கோ கணக்கு கொண்டு தாரன் செய்யுங்க. காவற் கட்டிடப்பட்டிருக்கு. இவற்றின் நிலைமேல் குறுக்குவெட்டு பரப்பெல்லாம் சமன் ஈக்குவல். இவற்றை உப்பக்கடத்தாறு கே, இவற்றை உப்பக்கடத்தாறு கே. இந்த இடத்துல வெப்பநிலை 100 பாய்சி, இந்த இடத்துல வெப்பநிலை 0 பாசி. இந்த சந்தினுடைய வெப்பநிலை தீட்டா அளவு டக்குனு சொல்லுங்க, அப்படியே போடுங்க.
இங்கேயும் சந்தினுடைய வெப்பநிலை தீட்டா எவ்வளவு? ஓகே, இங்க பாருங்கடா. இப்ப என்ன கன்செப்ட்? இது 100 பாயசுல வச்சு கிடக்கு, இது 0 பாயசுல வச்சு கிடக்கு. எப்படி நாங்கள் இங்க கொஸ்டின் செய்ய போறோம் என்றால், வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்ப பாய்ச்சல் இருக்க போகுது. வெப்ப பாய்ச்சல் இருக்க போகுது. இப்ப நான் வெப்ப பாய்ச்சலை இங்க பி என்று வச்சுக்கொள்றேன். எங்களுக்கு கேள்வி என்னண்டா, இந்த தீட்டா தான் எங்களுக்குரிய கேள்வி. சோ இங்க வந்து நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால், இதுக்குள்ள எவ்வளவு வெப்பம் பாயுதோ அதே அளவு வெப்பம் தான் இதுக்குள்ள பாயலாம். அதே அளவு வெப்ப பாய்ச்சல் வீதம் தான் இருக்கலாம். என்ன ரீசன் என்றால், இதுக்குள்ள உள்ளுக்கு வர்றது வெளியே எங்கேயும் போகலாம். அதே சுத்தி வர நாங்கள் காவல் கட்டிட்டு வச்சிருக்கிறோம். அப்ப இதால இதுக்குள்ள வந்து அவ்வளவு வெப்ப பாய்ச்சலும் இதுக்குள்ள தான் இருக்க வேண்டும். ஓகே, அப்ப இது வந்து சமன்பாட்டு ரீதியா நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அண்டைக்கு செஞ்சு காட்டினான், பட் சும்மா திருப்பி சொல்றேன். அப்ப பி வந்து கே இன்டூ ஏ இன்டூ, அதாவது இவற்ற கே, இவற்ற குறை செக்ஷன் ஏரியா ஏ, இந்த இடத்துல இருக்கிற வாசிப்பு 100, வெப்பலை 100, மைனஸ் இந்த இடத்துல இருக்கிறது தீட்டா ஓவல். அப்ப இது வந்து இது கூடாக மாத்திரம் வந்த வெப்ப பாய்ச்சல், இந்த முதலாவது கடத்தை கூடாக மட்டுமே இந்த வெப்ப பாய்ச்சல போட்டிருக்கிறேன். ஓகே தானே? ஓகே. இப்ப இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல் எவ்வளவு? இதை போட்டோம்னால் பி சமன் கே இன்டூ ஏ இன்டூ தீட்டா மைனஸ் 0. ஏன் இதுல இருக்கிற வெப்பநிலை தீட்டா, இதுல இருக்கிற வெப்பநிலை 0 ஓவர் எல். ஆனா உங்களுக்கு இப்ப சொன்னதுல இருந்து தெரியும், இதுக்குள்ளால இருக்கிற அதே அளவு வெப்ப பாய்ச்சல் தான் இதுக்குள்ளாலையும் இருக்க வரும். எனவே இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன். இதன்படி இப்ப பார்த்தோம்னா என்ன நடக்க போகுது உங்களுக்கு? எல் கே எல் கே வெட்டுப்பட்டால் 100 minus theta is equal to theta. 100 is equal to 2 theta. Theta is equal to 50. இது நார்மலான மெத்தட்ல செய்யறதுண்டா செய்யற கான்செப்ட். இதே கான்செப்ட்ல இது ஒரு செஞ்சு பார்ப்போம் என்றால் என்ன நடக்க போகுது? இங்கேயும் இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல், இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல் பி என்றால் இதுக்குள்ளாலையும் வெப்ப பாய்ச்சல் பி ஆகத்தான் இருக்கலாம். ஓகே சரிதானே? இதுக்குள்ளாலையும் வெப்ப பாய்ச்சல் ஓகே சரி பி ஆகத்தான் இருக்கலாம். பார்ப்போம். ஓகே சரிதானே? அப்ப நீங்கள் யோசிக்கலாம், இவற்றை வெப்ப கடத்தார விட இவற்றை வெப்ப கடத்தார கூடவாக இருக்குது, இதை விட இதுக்கு கூட பாயமாட்டா? அப்படி இல்லை. அப்ப இவருக்குள்ள எது வரலாம், எவ்வளவு வருகுதோ அதுதான் இதுக்குள்ள வரப்போகுது. சொல்றது. சோ ஆனா என்ன நடக்க போகுது இங்கேண்டா, ஒரே நீளம் 2 பேரும் வேற வேற வெப்ப கடத்தாருன்றதால உண்மைக்கே அவர் என்ன செய்வார் என்றால், தனக்கு குறுக்கே இருக்கிற வெப்பநிலை வித்தியாசத்தை தான் வேற மாதிரி பண்ண போறோம். ஏன் இங்க வேற வழி இல்லை, இதுக்குள்ள வர அதே அளவு வெப்ப பாய்ச்சல் தான் இதுக்குள்ள வருகுது. இப்ப நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள ஆட வர வெப்ப பாய்ச்சல் காரணம் என்ன சமன்பாடு போட போறேன்? P is equal to K into A into இந்த வெப்பநிலை 90 மைனஸ் இந்த வெப்பநிலை தீட்டா ஓவர் எல். இதுக்குள்ள அளவாரதும் இதுக்குள்ள அளவாரதும் சமன். எனவே 2K into A into theta minus 0 over L. So என்ன செய்ய போறோம் இப்ப? KAL வெட்டப்பட்டால் 90 minus theta is equal to 2 theta. எனவே 3 theta is equal to 90. எனவே theta is equal to 30 டிகிரி. அப்ப எங்களுக்கு வந்துட்டது இந்த சந்தியில வெப்பநிலை எவ்வளவு என்றால் 30 பாய்சின்னு வந்துடுச்சு. ஓகே தானே? சரி, இப்ப நான் இது நோமலா வளமையான சமன்பாட்டு முறை. இப்ப நாங்க என்ன செய்வோம்? இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த விதத்துல வருவோம். ஓகே தானே? அந்த ஷார்ட் கட்டப்பா இங்க வேறங்கடா. இப்ப இவரை பொறுத்தவரை இங்க வேறங்கடா, இவற்றை வெப்ப கடத்தார கே, இவற்றை வெப்ப கடத்தார கே, இவற்றை வெப்பநிலை 100, இவற்றை வெப்பநிலை 0. எல் நீளம் ஏ குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகே தானே? சரி, இங்க பார்ப்போம். இப்ப இதுல வந்து நான் தடையை வச்சு கொண்டு யோசிக்க போறேன். தடை என்றா என்ன?
எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற தடை மாதிரியே கீட்டுக்கான தடை பார்த்துனாங்க. ஒரு கீட் வந்து ஃபாலோ பண்றதுக்குரிய ஒரு தடை பார்த்துனாங்க. இப்ப அந்த தடை என்ன எழுதப்படும், என்ன சமன்பாட்டு எழுதப்படும் பார்த்துனாங்க. R7 R7 L ஓவர் KA தரப்படும். ஓகே தானே? R7 L ஓவர் KA தரப்படும். இது அதுல எடுத்தாவே நம்மடாது இந்த தடையான கன்செப்ட் எடுக்கலாம். இதை பொறுத்தவரை நாங்க பார்ப்போம். எல் வந்து இவருக்கும் எல்லாம் இவருக்கும் எல்லாம், இவருக்கும் கண்டக்டிவிட்டி கே தான் இவருக்கும் கே தான். cross section 2 பேருக்கும் ஒன்றுதான். ஏனாவே இவருக்குரிய தடை ஆர் என்றால் இவருக்குரிய தடையும் ஆறாகத்தான் இருக்க. ஓகே தானே? இது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி மைய யோசிக்கிறோம். சோ இதுல இருக்கிற வெப்பநிலை 100, இதுல இருக்கிற வெப்பநிலை 0. வெப்பநிலை வித்தியாசம் 100. ஆனால் இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல் பி, இதுக்குள்ளால இருக்கிற வெப்ப பாய்ச்சல் வீதம் பி. வெப்ப பாய்ச்சல் இதுக்குள்ளையும் சமன் தான். இப்ப எனக்கு விளங்குது. இப்ப அதே மாதிரி யோசிக்கிறா, இங்க வாங்கடா வி சமன் ஐஆர். அப்ப கரண்ட் வந்து என்னது, டெல்டா வி பை ஆர். அதாவது என்ன, இங்க வந்து இப்ப தடைக்கு குறுக்க என்ன அழுத்த வேறுபாட்டின் கீழ் ஆர் வந்து கரண்டை தீர்மானிக்க போகுது. இங்க இந்த வெப்ப பாய்ச்சல் வந்து அப்ப என்ன கொஞ்சம் வெப்ப பாய்ச்சல் வந்து டெல்டா தீட்டாவின் கீழ் ஆறினால் தரப்படலாம். விளங்குது? அதே கான்செப்ட். அப்படி அதே மாதிரி யோசிக்கிறோம். விளங்குது ஐடியா சொல்றது? இப்ப கரண்ட் வந்து டெல்டா விங்களா, அழுத்த வேறுபாடு கூட கூட கரண்ட் கூடும். வெப்ப பாய்ச்சலும் வந்து அதே மாதிரி தான். வெப்பநிலை டிஃபரன்ஸ் கூட கூட வெப்ப பாய்ச்சல் கூடும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதென்றால் வெப்ப பாய்ச்சல் கூடும். ரெசிஸ்டன்ஸ் கூடிச்சென்றால் வெப்ப பாய்ச்சல் குறையும். அப்ப என்ன பொறுத்த வரையில இப்ப இதுக்குள்ளையும் ஒரே அளவு வெப்ப பாய்ச்சல் தான். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த தரவின்படி இவற்றதையும் ஒரே அளவு தரதான். அப்ப வடிவா கவனிங்கடா, வெப்ப பாய்ச்சல் உங்களுக்கு 2 பேருக்களாலையும் மாறப்போறது இல்லை, இவற்றதையும் மாறப்போறது இல்லை என்றால் வெப்பநிலை வித்தியாசமும் எங்களுக்கு மாறக்கூடாது. அதாவது இவருக்கு குறுக்க இருக்கிற வெப்பநிலை வித்தியாசமும் இவருக்கு குறுக்க இருக்கிற வெப்பநிலை வித்தியாசமும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். ஆகவே வித்தியாசம் டோட்டலி 100 உங்களுக்கு இருக்குது. அப்ப இதுக்குள்ள 50, இதுக்குள்ள 50 இருக்கும். எனவே இந்த சந்தையினுடைய வெப்பநிலை 50 பாய்சி என்று வரும். அப்படியே சில அப்படி முதல்ல பார்க்க கஷ்டமா இருக்கும். பட் 2-3 செஞ்சிங் வேண்டாம், படபட நிமிஷத்துக்கு தட்டி கொண்டு போகலாம். ஐடியா விளங்குதா? ஓகே, இப்ப இவரை பார்ப்போம் நாங்க. ஓகே தானே? இங்க வேறங்கடா, இங்க வேறங்கடா. எனக்கு இப்ப தெரியும் இதுக்குள்ளால பாயிர வெப்ப பாய்ச்சலும் இதுக்குள்ளால பாயிர வெப்ப பாய்ச்சலும் ஈக்குவலாக இருக்கு. இப்ப நான் எனக்கு தெரியும் R சமன் L ஓவர் KA. எனவே இதுல இருந்து பார்த்தோம் என்றால் இங்க L இங்க L. அப்ப 2 இடத்துலயும் நீளம் சமன்படியா நீளம் இங்க தடைகளை மாத்த போறது கிடையாது. ஆனா வடிவா கவனிங்கோ, ஏயும் 2க்கும் சமன், இங்கேயும் இங்கே. ஆனால் K வந்து மாறப்போகுது. அப்ப K கூடி சென்றால் தடை அதுக்கேற்ற மாதிரி குறைய வேணும். அப்ப இங்க K என்றால் அப்ப இங்க 2K என்றால் என்ன நடக்க வேணும், K-இலும் இது 2K என்றால் தடை குறைய வேணும். அப்ப ஈஸிக்கானி நான் இங்க தடை 6 எடுத்திருந்தால் இங்க தடை 2R போடுவேன். என்ன ரீசன் வடியா பாருங்கோ, R proportional to 1 over K என்று வரும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், பட் ஈஸி, படபடன்னு தட்டலாம். விளங்கா சொல்றது? அப்ப K கூடினால் R குறையும். அப்ப இங்க K கூட 2K, அதை நான் R தடையை எடுத்துக்கொண்டு நான் எனவே K வந்து 2R டபுள் மடங்கான தடையை எடுத்துக்கொள்ளுவோம். இங்க வேறங்கடா இப்ப என்ன மாதிரி, இவர் ஒரு பங்கு தடை 2 பங்கு தடை. அப்ப வெப்ப பாய்ச்சல் 2 இடத்துலயும் எங்களுக்கு சமன். வெப்ப பாய்ச்சல் 2 இடத்துலயும் சமன். டெல்டா தீட்டா ஓவர் ரெசிஸ்டன்ஸ். இது தெரியும் தானடா, இதை வச்சு அப்படியே பார்க்கலாம். ஐ காண்டி வெப்ப பாய்ச்சல், டெல்டா வி காண்டி டெல்டா தீட்டா, ஆறு காண்டி ஆர். அப்ப எனக்கு என்ன, பி வந்து 2 இடத்துலயும் மாறாது. எனவே ஆறுக்கு ஏற்ற மாதிரி தான் டெல்டா தீட்டா இருக்க வேண்டும். சிம்பிளா யோசிச்சுட்டு போகலாம். என்னண்டு இது ஒரு பங்கு, இது 2 பங்கு தடை என்றால் இதுல இருந்து டெல்டா தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஆர் என்ற முடிவு வரும். டெல்டா தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு ஆர். எனவே ஆர் கூடினால் அது குறுக்க டெல்டா தீட்டா கூடும். சோ 2R என்றால் இதுக்கு குறுக்க இருக்கிறது 2 டெல்டா தீட்டா. சும்மா அதை சொல்றேன். இங்க ஆர் என்றபடியால் இது குறுக்க இருக்கிறது டெல்டா தீட்டா. அப்ப மொத்தங்கள் இருக்கிறது 90. அப்ப 2 டெல்டா தீட்டா 3 டெல்டா தீட்டா 3 பங்கால பிரிச்சிங்களா ஒரு பங்கு 30. எனவே டெல்டா தீட்டாங்களுக்கு எவ்வளவு இருக்கணும், 30 இருக்கணும். இதுல 0 என்றால் இந்த இடத்துல 30 இருக்கணும். இது 2 டெல்டா தீட்டா என்றால்
இதுக்குள்ள 60 லொஸ்ட் ஆகும். அப்ப 90ல இருந்து 60 குறைஞ்சால் 30. எப்படி பார்த்தாலும் ஈஸியா தானே கைக்கிற பிள்ளைங்க தான் சொல்றது. சரி, அப்ப இது இப்ப செய்யலாம் தானே, ஈஸியா செய்யலாம். ஓகே தானே. இப்ப இந்த ஐடியாவை டக்குனு நீங்கள் உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு தாரம். ஓகே, இங்க வேறங்கடா இப்ப என்ன நடக்க போகுது? இங்க L 2L 2KK. இப்ப இங்க என்ன நடக்க போகுது என்றால் இதே மாதிரி தான் இங்க வேறங்கடா இதனூடாக பாயிர உப்ப பாய்ச்சலும் இதனூடாக பாயிர உப்ப பாய்ச்சலும் ஈக்குவலா இருக்க போகுது உங்களுக்கு. அப்படி என்றா எனக்கு இப்ப தடையாளை பற்றி யோசிப்போம் இருக்கா. இப்ப தடையத்தான் இப்ப சொன்னான் ஆர் வந்து எல் ஓவர் கேனால் தரப்படும். அப்ப எல் வந்து இங்க வேற இவற்றை எல்லும் பார்க்க இவற்றை எல் 2 மடங்கு கூட. அப்ப எல் கூடுதென்றால் தடை கூட வேணும். அதே மாதிரி கே ஏ வந்து மாறாது 2 பேருக்கும். அதே மாதிரி பாருங்க கூட இவற்றை கே வந்து இவற்றை கே அது 2 மடங்கு இவற்றை கே 2 மடங்கு. அப்படி என்றால் எங்களுக்கு கே கூடி சென்றால் தடை குறைய வேணும். அப்ப எல் 2 மடங்கால கூடுது, தடை 2 மடங்கால கூடி இருக்கும். எகைன் கே 2 மடங்கால கூடுது, எனவே தடை 2 மடங்கால குறைஞ்சிருக்கணும். சோ இங்க எங்களுக்கு ஃபைனல் முடிவு என்ன? இவருக்கு தடை ஆர் என்றால் இவருக்கும் தடை ஆர். அவ்வளவுதான், ஒரு கதை இல்லை. இதை நீங்கள் சமன்பாடு மெட்டமாயி போட்டு பாக்குறது என்றால் அந்த பி சமன் கே டெல்டா தீட்டா ஓஎல் அங்கால கே இது இந்த தீட்டா மைனஸ் நோட் ஓவர் 2L அப்படிலாம் போட்டுக்கொண்டிருக்கணும். விளங்குதா சொல்றது? இது ஈஸி. அப்ப விளங்குதான சொல்றது? இப்ப இங்க நீளம் வந்து 2 மடங்கு ஆகிறதால தடை 2 மடங்கு ஆகி இருக்கணும். உண்மையா நீளத்துக்கு ஏற்ற மாதிரி தடை 2 மடங்கு ஆகி இருக்கும். எகைன் கே வந்து 2 மடங்கு ஆகுது, கே 2 மடங்கு ஆகினால் தடை 2 மடங்கால குறைய வேணும், அரை மடங்கு ஆகணும். சோ முதல் கூடினது பிறகு குறையுது. சோ இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்றால் ஹீட்டுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் ஆர். அப்படி எனக்கு என்ன விளங்க வேணும்? ஒரே வெப்ப பாய்ச்சல் டெல்டா தீட்டா ஓவர் ஆர். ஏங்கடா ஐ சமன் டெல்டா வி ஓவர் ஆர் எலக்ட்ரிசிட்டி. அதை எங்க கொண்டு கனெக்ட் பண்றேன். அப்படி என்றால் எனக்கு இது மாறாது, இது மாறாது, வெப்பநிலை வித்தியாசம் மாறக்கூடாது. எனவே வெப்பநிலை வித்தியாசம் 100, இதுக்கு ஒரு 50 இருக்கணும், இதுக்கு ஒரு 50 இருக்கணும். சோ இந்த சந்தையில் 50 இருக்கணும். அவ்வளவுதான் கதை. ஓகே, சரி. அடுத்த விஷயம் இங்க பார்ப்போம். இங்க என்ன மாதிரி என்றால் இது அதே மாதிரி யோசிங்க. ஆர் சமன் எல் ஓவர் கே போட்டு யோசிப்பேன். போட்டு யோசிச்சோம் என்றால் இங்க என்ன மாதிரி வரப்போகுது? இங்க இருக்கலாம், இது 2L இருக்கு, இது L இருக்குது. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்க தடை வந்து நீளம் வந்து அரைவாசி ஆகுது. அப்ப நீளம் குறைக்க தடை குறைஞ்சிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி வைக்கிறேன், நான் இப்படி வைக்கிறேன். இவற்றை தடையை நான் 6 எடுத்துக்கொள்றேன். 6 எடுத்துக்கொண்டு என்றால் எல் வந்து 2L ஆகுது. இங்க நீங்க பாக்குறேன் நான் இவற்றை தடை 6 என்றால் எல் 2L ஆகிக்கல் கூடுது என்றால் தடையும் கூடி இருக்கவன் என்றால் இவற்றை 2R ஆகி இருக்கணும். ஆறால நீளத்தால மாத்திரம் பார்த்தவன் என்றால். ஆனால் இங்க கே வந்து என்ன நடந்திருக்குது? கே அரைவாசி ஆகுது, கே குறையுது, அதாலையும் தடை திருப்பி கூடி இருக்கும். விளங்குதா சொல்றது? அடே நீளத்தை இங்கேயும் இங்கேயும் பார்க்க இவற்றை தடையை நான் முதலே 6 எடுத்துக்கொள்றேன் என்றால் இது எல் நீளம், இது 2L நீளமா மாறி இருக்கின்றால் தடை 2 மடங்கு ஆகி இருக்கணும் இந்த சமன்பாட்டின் படி. அப்ப ஆர் 2R ஆக இருக்கும். எல்லாம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்க. ஏ குறுக்குவெட்டு பிறப்பு மாற போறது கிடையாது. எனவே வெப்ப கடத்தார பார்த்தோம் என்றால் வெப்ப கடத்தார குறைஞ்சது என்றால் தடை கூட வேணும். அப்ப 2K இருக்கிறது கே மாறுது என்றால் அரைவாசி ஆகுது கே என்றால் தடை 2 மடங்காக இருக்கணும். அப்ப ஆல்ரெடி 2R ஆகினது, இப்ப மேலும் 2 மடங்கு ஆகுது என்றால் தடை 4 ஆகி இருக்க வரும். விளங்குதா? அப்ப யோசிச்சு பாருங்கடா. இப்ப இவற்றை தடை 4R, இவற்றை தடை ஆர். அப்ப இந்த இடத்துல வெப்பநிலை 100, இந்த இடத்துல வெப்பநிலை 0. எனவே இந்த இடத்துல வெப்பநிலை கெட்டது அண்டா வெப்பநிலையில 4 மடங்கு இதுக்கு விழ போகுது, 1 பங்கு இதுக்கு விழ போகுது. அப்ப 100, அப்ப இது 4 பங்கு, இது 1 பங்கு, மொத்தம் 5 பங்கு. 5 பங்குல ஒரு ஆள் இதுக்கு விழணும் என்றால் 5 பங்குல டே மொத்தமா டிஃபரன்ஸ் 100டா, டிஃபரன்ஸ் 100. டோட்டலி இது 1 பங்கு தடை, இது 4 பங்கு தடை, மொத்தம் 5 பங்கு தடை. 5 பங்கு தடையில 1 பங்கு இதுக்கு அவ்வளவு அவ்வளவு 20. அப்ப இந்த இடத்துல வெப்பநிலை 20 வாசியா இருக்கும். இது 20 என்றால் இவ்வளவுக்கு 20 விழுந்து இங்க 0 ஆகுது. மாறி யோசிங்கோ, இதுக்கு 4 பங்கு விழ வேணும். அப்ப 5 பங்கு 100ல 5 பங்கு 20 என்றால் 4 பங்கு 80. அப்ப 80 வந்து இதுக்கு விழ வேணும் என்றால் 100ல இதுக்கு 80 போச்சு என்றால் மிகுதி 20 இதுக்கு வேணும். அவ்வளவுதான் விஷயம். சோ ரிப்பீட்டடா நீங்கள் திருப்பி 2-3 தினம் செஞ்சு பார்த்தீங்க என்றால் எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு ஈஸியோ அதே மாதிரி தான் இது இந்த வேலை செய்யறது ஈஸி. குயிக்காண்டு செஞ்சுட்டு போயிருவீங்க. டைமே எடுக்காங்க. ஓகே தானே? சரி, இப்ப இன்னொரு கணக்கு தான். நீங்க வேற
எலக்ட்ரிசிட்டி மாதிரியே அப்படி யோசிக்கக்கூடிய இடம் அது சரிதானே. இந்த இதுக்கு உடைய போடுங்க. எல் நீளம் எல் நீளம் எல் நீளம் 0 பாசி 90 வாசி 90 வாசி. இந்த இடத்துல வெப்பநிலை தீட்டா வாசி. வெப்ப கடத்தார் கே வெப்ப கடத்தார் கே வெப்ப கடத்தார் கே. cross section ஏரியா எல்லாம் சமன் ஏ ஏ ஏ. என்றால் இந்த இடத்துல வெப்பநிலை தீட்டா டக்குன்னு காணுங்க பார்ப்போம். குயிக். சரி, இங்க வாங்கடா. இப்ப நார்மல் மெத்தட்ல செஞ்சா அப்படி வேற மண்டு வேணும்டா பாப்பமா இருக்கா சும்மா இருக்கா டக்குனுக்கா சொல்லிவிடு போறோம். நார்மலா செஞ்சோம்னால் இது வந்து 90 90, இது 0. அப்ப வெப்பநிலை வந்து இதன் வழியே குறையுது. வெப்பநிலை படித்தனம் இப்படித்தான் இருக்கு உங்களுக்கு. எனவே இங்க இருந்து வெப்பம் பாய்ச்சல் நடக்க போகுது, இங்க இருந்து வெப்பம் பாய போகுது. வந்து என்ன செய்ய போகுது, இதனூடாக வந்து இங்கால போப்பது. அப்ப இதற்கூடாக பாயிர வெப்ப பாய்ச்சல் பி என்றால் இதனூடாக பாயிர வெப்ப பாய்ச்சலும் பி தான். என்ன ரீசன் என்றால் ஒரே குறுக்குவெட்டு பரப்பு, ஒரே நீளம், ஒரே வெப்ப கடத்தாறு, ஒரே வெப்பநிலை வித்தியாசம். எனவே பி தான் பாயப்போகுது ரெண்டுக்களாலையும். இதுக்குள்ளால போயிருக்க 2P-ஆ போகும். என்ன ரீசன், வார வெப்பம் இழக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன் காவட் கட்டிடப்பட்டிருக்கு ஆல்ரெடி கதைச்சிட்டு எல்லா கணக்கும் காவட் கட்டு விட்டு தான் கணக்கு வைப்பாங்க. சோ இங்க இதால 2P போப்பது. அப்ப இதால வார வெப்ப கணியத்துல 2 மடங்கான வெப்ப பாய்ச்சல் இதுக்கால இருக்க போகுது. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யலாம் என்றால், இப்ப நான் அப்போ சொன்ன மெதட்டின்படி யோசிப்போம் வேண்டாம். மற்ற மெதட்டில் நீங்க சும்மா செய்யலாம். என்னன்றா இதுக்கு ஒரு சமன், இதுக்குள்ள இந்த பீக்கான என்ன சமன்பாடு, k into a into 90 minus theta over L plus k into a into 90 minus theta over L ரெண்டையும் கூட்டினா இதுக்குறால போறதுக்கு சமன். விளங்கு அழைக்கிறது. அப்ப அதை போட்டு நீங்க தீட்டா காணலாம். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இங்க பாருங்க, R சமன் L upon KA. இதுதானே தடைக்குரிய சமன்பாடு பார்த்து நாங்கள் இப்ப இவரை பொறுத்தவரையில இது பாடமாக தவிர என்ன, எல் கூடின ஆர் கூடும், கே கூடின ஆர் குறையும், ஏ கூடின ஆர் குறையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதன்படி பார்த்தோம் என்றால் 3 இடத்திலையும் எல் மாறப்போறது கிடையாது, 3 பேருக்கும் cross section ஏரியா மாறப்போறது கிடையாது, 3 பேருக்கும் கே மாறப்போறது கிடையாது. எனவே ஆர் என்ற தடை இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்ப இவர் ஆறு தடை, இவர் ஆறு தடை, இவர் ஆறு தடை. இப்ப நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை யோசிப்போம் இருக்கா. எலக்ட்ரிசிட்டியை யோசிச்சோம் என்றால் இங்கே பாருங்கடா, இங்கே பாருங்கடா. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில இது ஒரு தடை, இதுக்குள்ளான 2 தடை பிரியுது. ஓகே, இதுல வந்து 3V என்ற அழுத்தம் இருக்கு. சரி, இதுல வந்து 0 அழுத்தம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு 3V என்ற அழுத்தம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 3V என்ற அழுத்தம் இருக்கு. இந்த இடத்துல அழுத்தம் கேட்டா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இது ஆர் தடை, இது ஆர் தடை, இது ஆர் தடை. அப்ப இந்த இடத்துல அழுத்தம் பி, இந்த இடத்துல அழுத்தம் 3V தெரியுது. பட் அவங்களுக்கு என்ன விளங்குது இதுல இருந்து, இதுக்கு குறுக்கிற அழுத்த வேறுபாடும் இதுக்கு குறுக்கிற அழுத்த வேறுபாடும் சமனடா. அழுத்த வேறுபாடு ஒரு சமன் என்றால் இதுக்கும் இதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சமாந்தர தடைகள். அப்ப 2 தடையா நான் இதை வச்சிருக்காம ஒரு தடையா மாத்தலாம். எப்படி, இது 6 தடை தானே, டேய் எலக்ட்ரிசிட்டி தெரிய வேண்டியாத்தான் இதை சொல்லி கொண்டு போறோம் உங்களுக்கு. 6 6 சமாந்தரமா வந்துச்சுண்டா என்ன வரப்போகுது உங்களுக்கு, இப்ப R/2 வரப்போகுது. அப்ப இதுல அழுத்தம் எவ்வளவு, 3V 3V. இதுல அழுத்தம் எவ்வளவு, 0. அண்டா என்ன நடக்க போகுது இங்க, இது R/2 தடையை நான் ஒரு பங்கன் எடுத்தால் R தடை வந்து 2 பங்காக கருத்துல கொள்ளப்படும். அப்ப மொத்தம் இதுக்குள்ள 3 பங்கு இருக்க போகுது. அழுத்த வேறுபாடு 3. எனவே 3 வோல்ட் அழுத்த வேறுபாடு 3 பங்குக்குள்ள போச்சென்றால் ஒரு பங்குக்குள்ள விழ போறது இது, இதுக்குள்ள விழ போறது எவ்வளவு, V. அப்ப இதுக்கு கொடுக்க V என்ற அழுத்தம் விடும், இதுக்கு கொடுக்க 2V என்ற அழுத்தம் விடும். அப்ப யோசிங்கோ, 3Vல இதுக்கு V விழுந்துச்சென்றா இந்த சந்தியில் இருக்க போறது 2V என்ற அழுத்தமாக இருக்கு. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டி. இதே எலக்ட்ரிசிட்டி நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படி என்றால், இது ஆர் தடை, ஆர் தடை, ஆர் தடை. நான் என்ன செய்யறேன் என்றால், இது ஆர் தடை என்று வச்சுக்கொண்டு 2ஐயும் உண்டாக்கி வரணும். உண்டாக்கினேன் என்றால் இது வந்து R/2 தடையாக யோசிக்கலாம். இதுல இருக்கிற வெப்பநிலை 0 என்றால், இதுல இருக்கிற வெப்பநிலை 90 என்றால், இப்ப என்ன நடக்க போகுது, வெப்பநிலை வித்தியாசம் 90 இருக்க போகுது. இது ஒரு பங்கு தடை,
இது 2 பங்கு தடை. ஏன் R/2 ஒரு பங்குண்டாடா R 2 மடங்கு, அதுதான் இந்த 2 மடங்கு ஒரு பங்கு கதைக்கிறேன். மொத்தம் 3 பங்கு. அதுக்குள்ள ஒரு பங்கு விட வந்து பார்த்தோம் என்றால் 30. அப்ப இதுக்குள்ள அந்த ஒரு பங்கு விழப்போகுது, அதுக்குள்ள விழப்போகுது. அப்ப 90ல 30 இருக்க போச்சென்றால் சந்தையில் இருக்க போறது 60. அப்ப அப்படின்னா நோமல் சமன்பாடு போட்டும் செய்யலாம், ஈஸியா இப்படியும் செய்யலாம். அப்ப ஈஸியா செய்யலாம். ஆரம்பத்துல பார்த்தா தான் கஷ்டமா இருக்கும். ரிப்பீட்டடா செஞ்சீங்கன்னா ஈஸியா அது டச்சுக்கு வந்துடும். ஓகே ஓகே, சும்மா என்னோட கணக்கு கொண்டு தான் பாப்போம். ஓகே, அதுல நோட் பண்ண முடியும்டா? நோட் பண்ண கிடக்கூடா? சரி, இப்ப என்ன பாப்போம் என்றால், இப்படி ஒரு உருளையை யோசிப்பேன். இப்படி ஒரு உருளையடா எப்படி என்றால், 2 உருளை ஒன்றுக்கு மேல ஒன்று சுத்தப்பட்ட மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கடா, இப்ப இவருக்கு இப்ப இங்க பாருங்க, இப்படி ஒரு உருளை இருக்குதுல, இது உருளை தானே, இது உருளை. இந்த உருளை வந்து ஏதோ ஒரு அறையில இருக்க போகுது. இந்த உருளைக்குள்ள இந்த உருளை குடைஞ்சு போட்டு நான் வேறொரு மெட்டீரியலை கொண்டு வந்து அதுக்குள்ள போடலாம். வேறொரு விளங்கா சொல்றது இப்படி. ஓகே தானே, இப்படி போடலாம். விளங்கா சொல்றது. அப்ப இதுல வந்து நான் என்ன மாதிரி தாரணும் என்றால், இந்த உருளைகள் ஒரு நீளமான உருளை. அப்ப வெளி ஆரைய விட வேண்டால், இந்த மையத்தில இருந்து பார்த்தோம் என்றால், சென்டர்ல இருந்து பார்த்தோம் என்றால், வெளியே இருக்கிறவற்றை ஆரைய விட வேண்டால் 2R. அப்ப உள்ளுக்கு இருக்கிறவன் அந்த நிலட்டப்பட்ட பகுதியிட ஆரை வந்து R. நிலட்டப்பட்ட பகுதியிட ஆரை வந்து பார்த்தோம் என்றால் R. ஓகே தானே? சரி, இதுல என்ன கணக்கண்டா இப்ப உங்களுக்கு? உள்ளுக்கு இருக்கிறவற்ற உள்ளுக்கு இருக்கிறவருக்கு வெளியே இருக்கிறவருக்கு K2 என்ற வெப்ப கடத்தார். உள்ளுக்கு இருக்கிறவருக்கு வந்து பார்த்தோம் என்றால் K1 என்ற ஒரு வெப்ப கடத்தார். சோ இது ரெண்டையும் சேர்ந்த விளையுள் வெப்ப கடத்தார் K என்ன? அதுதான் இப்ப கேள்வி. ஓகே தானே? உருளை ஒன்றடா, அந்த உருளை வந்து வெளியால வந்து பார்த்தோம்னா 2R அரை மையத்தில இருந்து அப்படி ஒரு உருளைக்குள்ள வந்து உள்ளால் அப்படியே நாங்கள் 6 அறையுடைய உருளை மாதிரி அப்படியே அந்த நீளத்துக்கு குடைஞ்சு போட்டு K1 பதார்த்தமுடைய வேறொரு வெப்ப கடத்தார கொண்டால அதே இதுக்கு நிரப்புறம் ஃபுல்லா. அப்ப அவற்றை அறை வந்து R, வெளி அது மையத்திலிருந்து வெளியாரை வந்து பார்த்தோம்னா 2R. இவற்றை நீளத்தை வேணும்னா இல்லாண்டுதான் தாரம், நீளத்தை இல்லை எடுத்துக்கொள்வோம். இது ரெண்டிடையும் சேர்க்கையாக இருக்கக்கூடிய விளையல் வெப்ப கடத்தாறு என்ன? அதான் இப்ப கேள்வி. ஓகே, பாவமா என்ன ஆன்சர்? சரி, ஓகே, சரிதானே. இங்க வேறங்கடா, இப்ப இது உள்ளுக்கு இருக்கிறது ஒரு R2 கொண்ட K1 என்ற ஒரு வெப்ப கடத்தாருடைய ஒரு உருளை. வெளியே இருக்கிறது 2R K2. இது ரெண்டுக்கும் விளையல் வெப்ப கடத்தார கேட்டிருக்கிறேன். சிம்பிளா யோசிப்பம், என்ன கன்செப்ட் இங்க. இப்ப இந்த இடத்தை நான் ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல வச்சிருந்திருப்பேன். வெப்ப கடத்தாரண்ட வெப்பத்தை கடத்துறது தன்மை தானேடா. இவரை ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல நீங்க வச்சிருந்திருக்கலாம். இப்ப இங்க வந்து வெப்பம் இவருக்கூடாகவும் கடத்தப்படும், இவருக்கு நடுவுக்கு இருக்கிறவர் அவருக்கூடாகவும் கடத்தப்படும். அப்ப 2 பேரும் சேர்ந்த மாதிரி எவ்வளத்துக்கு எஃபெக்டிவாக கடத்துறோ அதுதான் விளையில் வெப்ப கடத்தாண்டு கதைக்கிறோம் நாங்கள். அப்படி என்ன, நான் விளையில காண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்றால், இதே நிபந்தனையை கொண்ட, அது என்ன இதே நிபந்தனை? அதாவது இந்த இடத்துல தீட்டாவன் என்ற வெப்பநிலையும் இந்த இடத்துல தீட்டா2 வெப்பநிலை நான் கொடுத்தேன், இவருக்கூடாக ஒரு P1 என்ற வெப்ப பாய்ச்சல் வீதமும் இவருக்கூடாக ஒரு P2 என்ற வெப்ப பாய்ச்சல் வீதமும் இருந்திருக்கு. முழங்காடை இப்ப குறை செக்ஷன் இப்ப இந்த வியூல பார்த்தோம்னால், குறுக்கு வெட்டு பிறப்ப பார்த்தோம்னால் அது இப்படித்தான் இருக்க போது, என்ன இப்படித்தான் இருக்க போகுது. அப்ப இது வந்து ஒரு 6 அறையும் இது வந்து ஒரு 2R அறையுமாக இருக்க போகுது. இதுதான் அந்த உள்ளுக்கு இருக்கிறவர். இது வழியே இருக்கிற மற்ற வேறொரு திரவியம். அப்ப இவர் உள்ளுக்கு இருக்கிறவர் வந்து K1, வெளியே இருக்கிறவர் ஒரு K2 வந்தது. ஓகே, இப்ப இங்க என்னண்டா 2 பேர் கூட இவரு கூடாகவும் போறதும் இவரு கூடாகவும் 2 பேர் கூட போகுது. ஆனால் ஒரே அளவுல வெப்பம் பாயுமாண்டா இல்ல. 2 பேருக்கு குறுக்கவும் வெப்பநிலை வித்தியாசம் சமன் தான். 2 பேருக்கு 2 பேர்ட்ட நீளமும் சமன். ஆனால் என்ன வேறுபடுது இங்கே என்றால்,
வெப்ப கடத்து திறன் வேறுபடுகிறது, அதே நேரம் குறுக்குவெட்டு பரப்புகளும் வேறுபடுது. அவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான விதத்துல வெப்பத்தை கடத்த முடியாது தரக்கூடாது. சோ நான் இப்ப இவருக்கு விலையில்லா ஒரு ஆளை யோசிக்க வேணும். அவர் பரிமாணங்களை இவருக்கு சமனான பரிமாணத்தோடைய ஒரு ஆளை இருக்கணும். ஆனால் இதே நிபந்தனையில அதே அளவான வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கணும். வெப்ப பாய்ச்சல் வீதம் அதுக்குள்ளாலையும் இதே நிபந்தனையை கொடுத்தா, இதே சூழலை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்றால் அதே அளவான வெப்ப பாய்ச்சலை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். வழியாக்கம் நீங்கடா விளைவுன்றதுதான்டா. இப்ப ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் இப்ப விளைவுன்றது என்ன? இப்ப 50 பேருக்கு ஒருத்தன் சமரன் கதைக்கிறாங்க என்றால் 50 பேரும் சேர்ந்து செய்யக்கூடியத அந்த ஒரு நபர் செய்வார். அதுதான் கதை. அப்ப இப்படி வேற வேற திரவியங்கள் கொண்ட 2 பேர் செய்யக்கூடியத இதே பரிமாணத்தை கொண்ட இன்னொரு ஆள் ஈஸியா செய்வார். சரி, அதே மாதிரி செய்வார். அதுதான் நாங்கள் ஈக்குவலன் என்று கதைக்கிறது. விளங்குதா? இதுக்கு அது சமன் என்று கதைக்கிறோம் நாங்கள். அப்ப விளைவுள் வெப்ப கடத்தாரோட மீனிங் அதுதான். இது 2 பேரும் சேர்ந்து ஒரு வெப்ப கடத்தார் சென்றால் அதே பரிமாணத்துக்கு அதுதான் இந்த விளைவுள் என்று கதைக்கிறோம் நாங்கள். விளங்குதா சொல்றது? இப்ப பார்ப்போம். நான் என்ன செய்யறேன் என்றால் இதே அளவு நீளம் கொண்ட இதே அளவு நீளமுடைய ஓகே, இதே அளவு நீளமா இருக்கணும். மொத்த குறுக்குவெட்ட பரப்பு எவ்வளவு? 2r இருக்கணும். ஓகே தானே? அப்ப என்னடா இங்க குறுக்குவெட்ட பரப்பு இது என்ன ஆர். இப்ப இங்க டோட்டலா மொத்த ஆரை 2r தான். அதுல உள்ளுக்கு நான் 6 ஆரைய குடைஞ்சு போட்டு அதுக்குள்ள கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை செருகி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இங்க நடந்தது. விலகுதாப இதே பரிமாணம் கொண்டு இன்னொரு ஆளை நான் எடுக்க வேணும். ஓகே தானே? அவருக்கும் அதே நிபந்தனை ஏற்படுத்தணும். என்ன நிபந்தனை? அதே மாதிரி வழியாக ஹாவர்ட் கட்டுட்டு இதுல டீட்டாவன் ஒப்பல்லை என்றால் இதுல டீட்டா ஒப்பல்லை கொடுத்தால் இதனூடாக ஒரு பி என்ற வெப்ப பாய்ச்சல் இருக்க போகுது. இங்க முடிவு என்னன்னு பார்த்தோம் என்றால் பி என்ற வெப்ப பாய்ச்சல் P1 என்ற வெப்ப பாய்ச்சலையும் P2 என்ற வெப்ப பாய்ச்சலையும் கூட்டினா சமனா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு தான் விளையுள், ரிசல்டன்ன்றது அதுதான் மீனிங். இது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியத இவர் தனியை செய்வராக இருந்தால் அதுதான் ரிசல்டன். அப்ப இப்படி இவர் தனியை செய்யணும் என்றால் இவருக்குரிய கே அதுதான் எனக்குரிய கேள்வி. சோ நாங்கள் படிச்ச பேசிஸ வச்சு கொண்டு செய்து வந்தால் என்னென்று செய்யலாம்? இங்கே பாருங்களா, இதுக்குள்ளால போற பி என்ன இருக்க போகுது? கே இன்டு ஏ cross section ஏரியா போடணும். எவ்வளவு? ஆர் இருக்குது. சோ குறுக்கு வெட்ட பரப்பென்றால் என்ன? பை 4r ஸ்கொயர். அப்ப கே இன்டு ஏ இன்டு ஏன் பை இன்டு 4r ஸ்கொயர்? பை ஆர் ஸ்கொயர் தானடா. இது ஆரை 2r. அப்ப பை இன்டு 4r ஸ்கொயர். K into A into delta theta. Theta 1 minus theta 2 நான் delta theta வந்து போட்டுக்கொள்றேன். ஏன் இங்கேயும் சேம் அதே தான். ஸோ ஓவரல் இது எது சமனா வரப்போகுது? இப்போ P1 எவ்வளவு? P1 பிளஸ் P2. P1 என்றால் என்னது? K1. அவற்றை வெப்ப கடத்தார் K1. ஏரியாவுக்காண்டி பை இன்டு ஆர் ஸ்கொயர் டெல்டா தீட்டா. அதுக்கு டெல்டா தீட்டா கீழே என்ன வரப்போகுது? எல் என்று வரப்போகுது. பிளஸ் என்ன நடக்குது? பிளஸ் K2 பை இங்க இருக்கும். இங்க என்ன கான்செப்ட்டா இத மாதிரி போட்டு விட்டுருவீங்க. என்னத்த இவற்ற குறுக்கு வெட்ட பரப்பு எவ்வளவுடா? இவற்ற குறுக்கு வெட்ட பரப்பு என்ன? 4r பை இன்டு 4r ஸ்கொயர்டா? இல்ல, இந்த சோப்பால அதுதான் இவற்ற குறுக்கு வெட்ட பரப்பு. இங்க வாங்கடா, இதுதான் அவற்ற குறுக்கு வெட்ட பரப்பு. விளங்கா சொல்றது? அப்ப என்ன செய்யணும்? பை இன்டு 4r ஸ்கொயர் பெரிய குறுக்கு வெட்ட பரப்பை பை இன்டு ஆர் ஸ்கொயர் சின்ன குறுக்கு வெட்ட பரப்பு சின்ன குறுக்கு வெட்ட பரப்பால கழிக்கும். சோ என்னன்னு வரப்போகுது? பை இன்டு 4r ஸ்கொயர் மைனஸ் பை இன்டு ஆர் ஸ்கொயர் பை இன்டு 3r ஸ்கொயர் ஓவர் எல். சோ ரிசல்டன் காண போறோம்டா. என்ன செய்யலாம் இப்ப? கே பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டெல்டா டீட்டா இங்க டெல்டா டீட்டா வருமே போட மறந்துட்டேன். டெல்டா டீட்டா ஆர் ஸ்கொயர் பை எல் எல் எல். சோ 4k is equal to k1 plus 3k2. எனவே k k1 plus 3k2 over 4. அண்டா என்ன மீனிங் என்றால்
இவற்றை வெப்ப கடத்தாறு K1 பிளஸ் 3K2/4 ஆக இருந்தால் என்ன நடக்கும்? அவரை மாதிரியே வெப்ப பாய்ச்சல் வீதத்தை கொண்டிருப்பார். அதுதான் மீனிங். விளங்கா சொல்றது? இதுல மீனிங் அதுதான். கிளியரா சொல்றது? ஓகே தானே? சரி, இங்க பார்ப்போம். இப்ப இதை மற்ற மாதிரியும் செய்யலாம். என்ன மாதிரி? இது ஒரு தட மாதிரியும் வெளியே இருக்கிற ஒரு தட மாதிரியும் இருந்தால் இங்க என்ன நடக்குதுன்னு விளங்கிக்கொள்ளுங்கடா. இப்ப இவரு கூட போற வெப்ப பாய்ச்சல் விகிதமும் இவரு கூட போற வெப்ப பாய்ச்சல் விகிதமும் சமநிலை. எனவே எங்களோட தடையை யோசிங்க, ரெசிஸ்டன்ட் யோசிச்சு பாருங்க. தடைய பொறுத்தவரையில இப்படி இருந்தால் என்ன மீனிங்? இது கூடாக ஐ போகுது என்றால் இது கூடாகவும் அதே ஐ தான் போகும். அப்ப இது ஒரு R1 தடை, இது ஒரு R2 தடை என்றால் விளைவு தடை அளவு R1 பிளஸ் R2. இங்க பார்த்தோம் என்றால் R1 தடை, இது ஒரு R2 தடை என்றால் இதால் ஒரு மின்னோட்டம் I வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த மின்னோட்டம் I1 I2 என்று பிரிஞ்சுதான் வந்திருக்கும். அப்ப இது சமாந்தரம். அப்ப என்ன நீங்க தடவாக்குறாங்க? 1/R is equal to 1/R1 plus 1/R2. இதே மாதிரி இங்க விளைவில் கே காண போறோம் என்றால் என்னண்டு தடையை யோசிக்கணும். இப்ப K1க்குரிய தடை R1 ஆக இருந்திருக்கும் யோசிக்கணும். K2க்குரிய தடை R2 ஆக இருந்திருக்கும் யோசிச்சால் அதே மாதிரி 1/R is equal to 1/R1 plus 1/R2 இப்படி போடலாம். R1க்கான என்ன போடலாம்? R1 எங்களுக்கு தெரியும். இப்ப R சமன்கள் கான்செப்ட் R தடை என்றது இங்க R சமன் L/KA என்று பார்த்துனீங்க. அப்ப இங்க L 2 பேருக்கு மாறாது, ஆனால் தடைக்காண்டி K into A பெருக்கத்தை போடலாம். சோ ஒன்றின் கீழ் K1 A1 பிளஸ் ஒன்றின் கீழ் K2 A2. அப்ப இப்படி போட்டும் அதே விடதான் தரப்போகுது. ஆகவே உங்களுக்கு எது ஈஸியோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். கிளியரா விளங்குதா சொல்றது? சோ இதான்டா இப்படி எவ்வளவு கணக்குண்டாலும்